கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது 15 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எப்போ இந்த துயர சம்பவம் நடந்தது? அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோவை வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்தின் போது 15 வயது சிறுவன் பரிதாபம் உயிரிழந்துள்ளது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பூண்டி அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலையில் தந்தையுடன் சாமி தரிசனம் செய்ய சென்ற 15 வயது சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலுவத்தூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் விஸ்வா, வயது 15. இவர் அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தனது தந்தை மற்றும் உறவினருக்காக சுந்தரபாண்டி, கவி உள்ளிட்டோருடன் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றுள்ளார். சாமி தரிசனம் முடித்துவிட்டு மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை 3வது மலை வரும்போது விஸ்வா திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். உடனடியாக அவரை டோலி மூலம் அடிவாரத்துக்கு கொண்டு மருத்துவரிடம் பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆலந்துறை காவல்துறை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல பிரேதத்தை கைப்பற்றி தற்போது கோவை அரசு மருத்துவம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. 15 வயசு சிறுவன் தற்போது 3வது மலையில இறந்தது பக்தருடைய பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது 15 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுரேஷ்.